இப்போ நம்ம பார்க்க போறது நூன் செக் லெசன்ஸோட 2வது பார்ட். இப்போ போன வாட்டி இந்த பொசிஷன்ல இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இந்த பொசிஷன்ல நிப்பாட்டிட்டு இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து பேக் லெக் எடுத்து சைட் சென்ஸ் வைக்கிறீங்க. சைட் சென்ஸ் வைக்கும்போது நூன் செக்ல ஒரு அட்டாக் பண்ணி இந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வருது. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்விங் பண்ணி இந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வருது. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்விங் இதுல பண்ணி நெக்ஸ்ட் இதுல இன்னொரு ஸ்விங் பண்ணி இதுல ஒரு பஞ்ச் ஆப்போசிட் இதுல ஒரு பஞ்ச் நெக்ஸ்ட் பேக் லெக்ல சைன் நீட்டி பண்ணி டவுன் பண்ணி நூன் செக்ல டபுள் பஞ்ச் பண்ணி பேக் லெக்ல பஞ்ச் பண்ணி இப்போ நூன் செக்ல பிரச்சனை இருக்குதுன்னா அது ரொட்டேட் போட்டு கீழே அப்படி போட்டு வந்து ரொட்டேட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் கேட்டு ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல அப்படி ஒரு ஸ்டாண்ட் அப்படி ஒரு அட்டாக் பண்ணி ஸ்டாண்ட் எடுத்து இந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற லெக்ல ஃபேஸ் கிக்கு இந்த கிக் வரும்போதே பாத்தீங்கன்னா கிக் வரும்போது அப்படி ஒரு ஸ்விங்ஸ் நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் கொண்டு வரீங்க. இதுல இருந்து அப்படி எடுத்து வந்து இதுல டவுன் பண்ணு. எல்லோருக்கும் வணக்கம். கிரீன் டிரைவன் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாகசம் செய்ய தயாராகுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது நூன் செக்ல குரு வணக்கம். இந்த பொசிஷன்ல இருக்கும். இந்த பொசிஷன்ல இருந்து நூன் செக்கோட ஒரு பக்கத்தை கீழே வரும். கீழே விட்டு தூக்கி ஸ்டாண்ட்ஸ் இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து இப்படி கொண்டு வரும். இதுல இருந்து இன்னொரு ரொட்டேஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு இதுல இருந்து ஒரு ஸ்விங்ஸ் அட்டாக் பண்ணி அப்படின்னு பார்க்கணும். இதை இப்போ ஜஸ்ட்டுக்கு நேரம் கொண்டு வந்து அது ஒரு டவுன் இந்த பொசிஷன் வச்சுருங்க. இதுல இருந்து இப்படி கீழே வரும், கொண்டு வரீங்க. இதுல இருந்து ஒரு ரொட்டேஷன் எடுத்து வரும். நெக்ஸ்ட் ரொட்டேஷன் வரும். இதுல இருந்து ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி நிப்பாட்டி ஜஸ்ட் நேரம் கொண்டு வந்து இதுதான் உருவானது. இப்போ அப்பர் ரொட்டேஷன் போடுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Look at that. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்பர் ரொட்டேஷன் டபுள் சைட் இந்த மாதிரி பிடிச்சிக்கிங்க. அப்படி கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து திரும்ப இடுப்பு. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் ஆச்சு. 1 2 3 4 5 6 8 9 10.
இப்போ நூல் செக்கில் ஒரு ரொட்டேஷன் பார்க்குறோம். இந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த சங்கிலியை அப்படி மேலே விட்டு அடுத்த பக்கத்தை கேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி கொண்டு வரும்போது இந்த பக்கத்தை கேட்ச் பண்ணுங்க, அப்படி வரும்போது அந்த பக்கம் கேட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி. இது ஆரம்பத்தில் இப்படி நீங்கள் பண்ணுறப்போ வராமல் சங்கிலி இப்படி அப்படி மடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன்னா இப்படி கையை விரிச்சு கையை அப்படி சுற்றும்போது அப்படி விரிச்சு பண்ணிங்கன்னா கையை ஓப்பன் மேலே விரிச்சு மேலே சுற்றினீங்கன்னா இது மேலே கரெக்டாக வந்துடும். அப்போ நீங்கள் பயிற்சி பண்ண ஈஸியாக வரும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த ஆக்சிடென்ட் சேர்ந்த பார்த்துங்க. அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுரும். 2 3 4 5 6 7 8 9 10 1. இப்போ இன்னொரு ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி திரும்ப ஆப்போசிட் பண்ணலாம். இது அப்படி ஆப்போசிட் பண்ணாமல் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி வச்சு டெட் பண்ணுறோம். திரும்ப அதே சைடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பிடிச்சிருக்கும் போது இந்த சங்கிலி இப்படி சுற்றும் போது இந்த சங்கிலி இதில் வரணும். இந்த கட்டை வரலுக்கு இந்த பக்கம், இந்த கட்டை வரலுக்கு மேல் பக்கத்தில் இந்த சங்கிலி வந்து ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகும்போது அடுத்த பக்கத்தை கேட்ச் இந்த மாதிரி. இப்போ அப்படி ஒன்று ரொட்டேட் 1 2 3 4 5 6 7 9 10. இப்போ இந்த ஆன்சர் அது 1. இந்த ரொட்டேட் எப்படி வந்துருக்கு இதில் வந்து அப்படியே 1 1 2 3 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த ரொட்டேஷன் பார்க்கலாம். இப்போ பண்ண அதே ரொட்டேஷனை இந்த பக்கத்துல இருந்து பண்ணுறோம். இந்த பக்கத்துல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படி கையை ஓப்பன் பண்ணி கைக்குள்ள அப்படி சுத்தம் இந்த சங்கிலி சுற்றி அந்த பக்கம் வந்தோடனே நீங்கள் கேட்ச் 1 2 3 4 5 6 7 9 10. இப்போ நம்ம பார்க்க போறது மூன் செக் லெசன்ஸோட 2வது பாயிண்ட். இந்த பக்கமா திரும்பி சைடு வேறு இந்த பொசிஷன் இந்த பொசிஷன்ல முடிச்சோம் போனோம் பாத்தி. இப்போ இதுல இருந்து பேக்ல இருந்துட்டு சைட் மூன் செக்ல ஒரு அட்டாக் பண்ணி இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து இந்த பக்கம் பேக் சைடு லுக் பண்ணி இதுல ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுத்து இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்விங்ஸ். இப்போ ஆப்போசிட்ல ஒரு ஸ்விங். இப்போ இதுல ஒரு பஞ்சு சைட் நிக் பண்ணி அந்த லெக் கீழே வைக்கும். நெக்ஸ்ட் இதுல டபுள் பஞ்ச் பண்ணி இதுல ஃப்ரண்ட் கிக் பண்ணி டவுன். இப்போ இந்த லெக்குக்கு ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல மூன் செக் அப்படி கொடுத்து இப்படி கொண்டு வரீங்க இந்த ஸ்டாண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து கீழே ஒரு ரொட்டேட் போட்டு கீழே ஒரு ஸ்விங்ஸ் போட்டு ஒரு ரொட்டேட் ஆப்போசிட் ரொட்டேட் அகைன் திஸ் பொசிஷன். இப்போ இதுல இருந்து இந்த ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல பிடிச்சி இதுல ஒரு அட்டாக் பண்ணி கொண்டு வரீங்க. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து பேக் சைடு இந்த மூன் செக்ல ஒரு பிங்க்கும்
கிக் ஒன்றும் பண்ணி இப்படி கொண்டு வருவீங்க. பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். நூல் செக்கில் ஒரு ஸ்விங்ஸ் போகுது, லெஃப்டில் ஒரு கிக் போகுது, நெக் நூல் செக்கு ஸ்டாண்ட் பண்ணி வந்து அப்படி ஒரு கேட்ச் இந்த பொசிஷன் கொண்டு வந்து இப்போ இந்த பக்கம் திரும்பி செய்து காட்டுறேன். இந்த பொசிஷனில் இந்த ஸ்டாண்ட்ல நின்னோம், போன பாதி முடிச்சு. இப்போ இதுல இருந்து பேக்ல இருக்க ஃப்ரண்ட்ல இப்படி எடுத்து வைக்கும்போது நூல் செட்டில் ஒரு அட்டாக் பண்ணி இந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு ஸ்க்ரீன்ஸ் போட்டு திரும்ப அந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வரீங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஸ் அட்டாக் பண்ணி கேட்ச், ஆப்போசிட் ஒரு ஸ்க்ரீன்ஸ் அட்டாக் பண்ணி கேட்ச். இப்போ இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு பஞ்சு, இந்த பக்கம் ஒரு பஞ்சு முடிச்சு சைடு நீ கிக் அப்படி நீ கிக் பண்ணி இப்படி டவுன் பண்றீங்க. நெக்ஸ்ட் நூல் செட்ல டபுள் பஞ்ச் அடிச்சு ஃப்ரண்ட் கிக் பண்ணி டவுன். இப்போ எந்த லெக் கீழே வச்சிருக்கீங்க, எந்த லெக் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கீங்க, அந்த லெக் ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல நூல் செட் போட்டு இப்படி கொண்டு வரீங்க. இதுல இருந்து நெக்ஸ்ட் கீழே ஒரு டிராப் பண்ணி அப்படி ஒரு ரொட்டேட் போட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வரீங்க. இப்போ இதுல இருந்து இன்னன்ஸ் கேட்ச் பண்ணி ஃப்ரண்ட் அட்டாக் ஒன்று பண்ணி இப்படி கொண்டு வரீங்க. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நூல் செக்ல ஒரு ஸ்விங்ஸும் லெக் ஸ்விங்ஸும், அதாவது லெக் கிக்கு ஸ்விங்ஸ் கிக்கு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி பண்றீங்க. அப்படி வந்து நெக்ஸ்ட் நூல் செக் இந்த ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து அப்படி கேட்ச் பண்ணி இந்த பொசிஷன் வந்து இந்த பக்கம் வந்து செய்து இந்த பொசிஷன்ல இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கும். இதுல இருந்து ஃப்ரண்ட் லெக்க முன்னாடி எடுத்து ஷைட் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் ஸ்டெயின் செக்லோட டைப் பண்ணி இந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு ஸ்விங்ஸ் போட்டு மறுபடியும் அந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வரும். இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து அது ஸ்விங்ஸ் பண்ணி கேட்ச், இதுல ஆப்போசிட்ல ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி கேட்ச். நெக்ஸ்ட் இதுல ஒரு பஞ்சு போட்டு சைடு நீ கிக் பண்ணி டவுன். நெக்ஸ்ட் டபுள் பஞ்ச் ஒன்று பண்ணி ஃப்ரண்ட் கிக் பண்ணி டவுன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கிக் பண்ணி டவுன் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல ஒரு டிராப், கீழே ஒரு டிராப் பண்ணி நூல் செக்க டிராப் பண்ணி ஸ்டாண்ட்ஸ் விட்டு, இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து நூல் செக்க கீழே விட்டு ஒரு ஃப்ரண்ட் ரொட்டேட், ஒரு பேக் ரொட்டேட், நெக்ஸ்ட் அதே ஸ்டாண்ட்ஸ். இப்போ அந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல கேட்ச் பண்ணி இப்படி ஒரு அட்டாக் பண்ணி இந்த பொசிஷன் கொண்டு வரீங்க. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து பேக் சைடு நூல் செக்ல ஒரு ஸ்விங்ஸும் லெக் ஸ்விங்ஸ் கிக்கும் ஒன்னா போகணும். பொசிஷன் போய் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து அப்படியே இந்த கேட்ச் எடுத்து வந்து டவுன். இப்போ நம்ம பார்க்க போறது நூல் செக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ஸ். இப்போ அட்டென்ஷன்ல நின்னுங்க, திஸ் பொசிஷன் அட்டென்ஷன்ல நின்று இப்படி ஹெட் டவுன் பண்ணுவோம். ஹெட் டவுன் பண்ணும்போது நூல் செக் கூட ஒரு பக்கத்தை டிக்கே வரும். இப்போ இந்த பொசிஷன் வந்து ஹெட் அப் பண்ணும்போது நூல் செக் இப்படி பேக் வரும். பேக்ல இந்த ஸ்டாண்ட் ஹெட் அப் பண்ணுறதும் நூல் செக்ல ஒரு அட்டாக் பண்ணி பேக் வரும், ரெண்டும் ஒன்னா வரும். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு ரொட்டேஷன் போட்டு இந்த கேட்ச் எடுத்து வரீங்க. இப்போ இந்த கேட்ச்ல இருந்து ஒரு அட்டாக் ஒன் பண்ணி மறுபடியும் கேட்ச் எடுத்து, இப்போ இந்த கேட்ச்ல இருந்து பேக் ரொட்டேட் போட்டு பேக் வரும். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நூல் செக் எந்த கையில இருக்கோ அதுக்கு நேரான லெக்க ஃப்ரண்ட்ல எடுத்து ஃபாரஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஸ்விங்ஸ் போட்டு அது ரிட்டர்ன் எடுக்கிறப்போ லெக் அதே இடத்துல பேக் போயிட்டு நூல் செக் இந்த ஹேண்ட்ஸ்ல கேட்ச் பண்ணுங்க ஆப்போசிட். இப்போ நூல் செக் இந்த ஹேண்ட்ஸ்ல கேட்ச் பண்ணிருக்கீங்களா, இந்த பக்கம் ஒரு அட்டாக் பண்ணி நூல் செக் இந்த பேக் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கு. இப்போ இதுல இருந்து ஃப்ரண்ட் ரொட்டேஷன் ஒன்று போட்டு இந்த கேட்ச்ல இருந்து ஒரு அட்டாக் பண்ணி மறுபடியும் கேட்ச். இப்போ இந்த கேட்ச்ல இருந்து பேக் ரொட்டேஷன் ஒன்று போட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து எந்த கையில இருக்கோ அதுக்கு நேரான லெக்க ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சு ஒரு ஸ்விங்ஸ் ஒன்று போட்டு நெக்ஸ்ட் நீங்க பேக் எடுக்கிறப்போ தலைக்கு மேல ஒரு ரொட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து பேக் லெக்ல ஃப்ரண்ட் கிக் ஒன்று பண்ணி அப்படி ஃப்ரண்ட்ல வச்சு திஸ் பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து பேக் லெக் எடுத்து
ஃப்ரண்ட்ல சைட் ஸ்டான்ஸ் வைக்கிறீங்க. சைட் ஸ்டான்ஸ் வைக்கும்போது நூன் சக்கில் ஒரு அட்டாக் பண்ணி இந்த ஸ்டான்ஸ் கொண்டு. இப்போ இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து பேக் சைடு ஒரு ஸ்விங்ஸ் ஒன்று போட்டு அது ஸ்டான்ஸ் கொண்டு வருது. இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து ஒரு ஸ்விங்ஸ் அட்டாக் பண்ணி ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல கேட்ச். இப்போ அந்த ஹேண்ட்ஸ்ல இன்னொரு ஸ்விங்ஸ் பண்ணி இந்த ஹேண்ட்ஸ்ல கேட்ச். இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு பஞ்சு, இதுல ஒரு பஞ்சு, நெக்ஸ்ட் பேக் லெக்ல ஒரு நீ கிக் பண்ணி ஃப்ரண்ட்ல டவுன் பண்றோம். ஃப்ரண்ட்ல டவுன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நூன் சைட்ல டபுள் பஞ்ச் ஒன்று பண்றோம். டபுள் பஞ்ச் ஒன்று பண்ணி பேக் லெக்ல ஃப்ரண்ட் கிக் கொண்டு டவுன் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட்ல லெக் வச்சிருந்தீங்க, அந்த லெக்கு ஆப்போசிட் ஹேண்ட்ல ஒரு ஃப்ரண்ட் டிராப் போட்டு இந்த இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து கீழே ஒரு டிராப் பண்ணி இந்த டிராப் வந்து இது பேக் போயிட்டு கீழே வரும்போது ஒரு ரொட்டேட், திரும்ப ஆப்போசிட்ல ஒரு ரொட்டேட், நெக்ஸ்ட் இந்த கேட்ச். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டாண்ட் ஜாக்ஸ்ல ஒரு அட்டாக் பண்ணி இந்த ஸ்டாண்ட். இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து பேக் சைடு ஒரு ஸ்விங்ஸும் பேக் சைடு ஒரு ஸ்விங்ஸ் லெக் ஸ்விங்ஸ் பண்ணி இந்த பொசிஷன் கொண்டு வரீங்க நூன் செட்டை. இந்த பொசிஷன் கொண்டு வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து நூன் செட்டை எடுத்து ஒரு ஸ்விங்ஸ் அட்டாக் பண்ணி இந்த பொசிஷன் கொண்டு வரீங்க. இந்த பொசிஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கிராஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இப்படி உட்காரி திஸ் பொசிஷன். இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த பொசிஷன்ல இருக்கும். ஹெட் டவுன் பண்றோம். ஹெட் டவுன் பண்ணும்போது நூன் செக்கோட ஒரு பக்கத்தை கீழே எடுத்துக்கலாம். அப்படியே ஹெட் அப் பண்றோம். அதே நேரத்தில் நூன் செக்கோட அட்டாக் இந்த பொசிஷன் கொண்டு வரும். இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு ரொட்டேஷன் போட்டு இந்த கேட்ச் பண்ணுவாங்க. இந்த கேட்ச்ல இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு அட்டாக் கொடுத்துட்டு வந்து அதே கேட்ச் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேட்ச் வந்து பேக் ரொட்டேஷன் அதே கேட்ச். இப்போ அதில் இருந்து நூன் செக் எந்த கையில் இருக்கோ அதுக்கு நேரான லெக் ஒரு ஸ்டீல் பண்ணி போட்டு அது பேக் வரும்போது லெக்கையும் பேக் எடுத்து இந்த கேட்ச் பண்ணிடுது. எந்த கேட்ச்ல இருக்கு இந்த பக்கம் ஒரு அட்டாக் இருக்கு, இங்கே இருக்குது இந்த ஸ்டான்ஸ் போடுவது. இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு டெஸ்ட் போட்டு கேட்ச், இந்த கேட்ச் வந்து ஒரு ட்விஸ்ட் அட்டாக் பண்ணி திரும்ப அதை கேட்ச் பண்ணி எடுத்து பேக் நோட்டேஷன் திரும்ப இந்த ஸ்டான்ஸ். இப்போ நூல் எந்த கையில் இருக்குது அது நேரான இருக்கு அப்பர்ல மேல மேல கொண்டு இந்த கேட்ச் கொண்டு வரதுக்கு அப்புறமா பேக் ஒரு இந்த புத்தம். இப்போ இதுல இருந்து பேக்ல ஒரு அட்டாக் பண்ணி இந்த பொசிஷன்ல இருந்து பேக் சைடு ஒரு ஸ்விங்ஸ் போட்டு ரிட்டர்ன் எடுத்து இந்த ஸ்டாண்ட். இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஃபிஸ்ட் அட்டாக், செகண்ட் ஃபிஸ்ட் அட்டாக், இன்ஹான்ஸ் ஒரு பஞ்சு, இன்ஹான்ஸ் ஒரு பஞ்சு, சைட் நீக்கு டவுன் பண்றோம். நெக்ஸ்ட் நூன் சைட்ல டேபிள் பஞ்ச் பண்ணி பேக் லெக்ல ஃப்ரண்ட் கிக் பண்ணி கீழே வைக்கிறோம். இப்போ இந்த லெக்குக்கு ஆப்போசிட் சைடு நூன் சைட்ல கீழே ஒரு டிராப் போட்டு இப்படி எடுக்கிறோம். இப்போ இதுல இருந்து ஒரு அட்டாக் கீழே ஒரு அட்டாக் மாதிரி ஒரு டிராப் பண்ணி ரிட்டர்ன் இப்படி எடுக்கும்போது டிராப் பண்ணி ரிட்டர்ன் இப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்விங், ஒரு ரொட்டேஷன், பேக் எடுத்து வைக்க இந்த பொசிஷன்ல கேட்ச் பண்ணி இன்னொரு அட்டாக் போட்டு இப்படி கொண்டு வரும் இந்த ஸ்டான்ஸ். இப்போ இந்த ஸ்டான்ஸ் கொண்டு வந்தோம் நூன் செக் எந்த கையில் இருக்கோ அதுக்கு நேரான லெக்ல நூன் செக்ல ஒரு ஸ்விங்ஸும் லெக் ஸ்விங்ஸ் ரெண்டும் ஒன்னா வரும். ஒன்னா வந்து நெக்ஸ்ட் நூன் செக் இந்த ஸ்டாண்ட் கொண்டு வந்து லெக் கொண்டு வந்து இப்ப இந்த பக்கம் பண்றோம். திஸ் பொசிஷன் டவுன் நூன் சைட்ல ஒரு பக்கத்தை அப்படி ரிலீஸ் பண்றோம். ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஸ்டாண்ட் சொன்னதுக்கு அப்புறமா ஸ்விங்ஸ் பண்ணி ஒரு ஃபிஸ்ட் அட்டாக் பண்றோம். பண்ணி முடிச்சதும் இப்போ ஃபிஸ்ட் அட்டாக் பண்ணி கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒரு பேக் ரொட்டேஷன் போட்டு இந்த பேக் ஸ்டாண்ட்ஸ் வரும். இப்போ நூன் சைடு எந்த கையில் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நேரான லெக்கை ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு இதுல ஒரு ஸ்விங் பண்ணி அந்த லெக்கை பேக் எடுக்கும்போது இந்த கேட்ச். இப்போ இந்த கேட்ச்ல இருந்து திரும்ப ஒரு அட்டாக் போட்டு இங்க கொண்டு வரீங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து அது ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி இந்த கேட்ச்ல இருந்து ஒரு ஃபிஸ்ட் அட்டாக், நெக்ஸ்ட் பேக் ஸ்விங்ஸ் போட்டு பேக் ஸ்டாண்ட்ஸ் நேரான லெக்கை ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கும்போது அப்பர்ல ஒரு ஸ்விங்ஸ் போட்டு இந்த கேட்ச் எடுத்து வரீங்க. இந்த கேட்ச் எடுத்து வந்ததுக்கு அப்புறமா பேக் லெக்ல ஒரு ஃப்ரண்ட் கிக் பண்ணி டவுன் பண்ணி இந்த பொசிஷன். இப்போ இதுல இருந்து பேக் லெக்க ஃப்ரண்ட்ல சைட் ஸ்டான்ஸ் பண்ணுவீங்க. இதுல ஒரு அட்டாக் பண்ணி
இந்த ஸ்டான்ஸ் கொண்டு வரீங்க. இந்த ஸ்டான்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பேக் சைடு ஒரு ஸ்விங்ஸ் போட்டு ரிட்டர்ன் இருக்கு இந்த ஸ்டான்ஸ். இப்போ இதுல இருந்து ஒரு அட்டாக், ட்விஸ்ட் அட்டாக், இதுல ஒரு ட்விஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இதுல ஒரு பஞ்சு, இதுல ஒரு பஞ்சு, இதுல சைட் நீக்கி டவுன், நெக்ஸ்ட் இதுல ஒரு டபுள் பஞ்சு, ஃப்ரண்ட் கிக் பண்ணி கீழே வச்சதுக்கு அப்புறமா இந்த ஹேண்ட்ஸ்ல ஒரு டிராப் போட்டு கீழே ஒரு டிராப் போட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒரு டிராப் போட்டு அது ரிட்டர்ன் டிராப் போடுறீங்க. அது ரிட்டர்ன் எடுக்கும்போது ஒரு ரொட்டேஷன், நெக்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன், நெக்ஸ்ட் இந்த பொசிஷன். இந்த பொசிஷன்ல இருந்து இந்த கைக்கு ஒரு அட்டாக் பண்ணி இந்த கைக்கு கொண்டு வரீங்க. இப்போ இதுல இருந்து ரூல் செக்ல ஒரு ஸ்விங்ஸும் ஃப்ரண்ட் லெக்ல ஒரு ஸ்விங்ஸும் பேக் சைடு பண்றோம். திஸ் பொசிஷன்ஸ் அகைன் ஸ்விங்ஸ் போட்டு இதை அப்படி கொண்டு வந்து நெக்ஸ்ட் திஸ் பொசிஷன் கொண்டு வந்து கிராஸ் ஸ்டெம்ப்ல உட்காரும். இப்ப இந்த பக்கம் சைடு அட்டென்ஷன்ல இந்த பொசிஷன்ல இருக்கும். இந்த பொசிஷன்ல இருந்து ஹெட் டவுன் பண்றோம். ஹெட் டவுன் பண்ணும்போது ரூல் செக்கோட ஒரு பக்கத்தை இப்படி கீழே விடுறோம். நெக்ஸ்ட் ஹெட் அப் பண்ணும்போது ரூல் செக்ல ஒரு அட்டாக் பண்ணி இந்த பொசிஷன் கொண்டு வரும். இந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்ல ஒரு ரொட்டேஷன் போட்டு இந்த கேட்ச் எடுத்து வரும். இந்த கேட்ச்ல இருந்து ஒரு பஞ்ச் பண்ணி இந்த திரும்ப அதே கேட்ச் பண்றோம். இப்போ அதுல இருந்து பேக் ரொட்டேஷன் போட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வருங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ரூல் செக் எந்த கையில இருக்கோ அதுக்கு நேரான லெக்க ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி அதே லெக்க பேக் எடுக்கும்போது ஸ்விங்ஸ் பேக் வந்து இந்த கேட்ச் எடுத்து வந்துருங்க. இப்போ இந்த கேட்ச்ல இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு அட்டாக் பண்ணி அதே ஸ்டாண்ட் எடுத்துருங்க. இப்போ இதுல இருந்து ரூல் செட்ல ஒரு ரொட்டேஷன் போட்டு இந்த கேட்ச், நெக்ஸ்ட் ஒரு பச்சு, பேக் ரொட்டேஷன், இந்த ஸ்டாண்ட்ஸ் அதே லெக் அதுக்கு நேரான லெக்க ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு ஒரு ஸ்விங்ஸ், நெக்ஸ்ட் ஹெட்டுக்கு மேல அப்படி ஒரு ரொட்டேஷன் போட்டு இந்த கேட்ச் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பேக் லெக்ல ஃப்ரண்ட்ல ஒரு கிக் பண்ணி டவுன் பண்ணி. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து பேக் லெக்க ஃப்ரண்ட்ல எப்படி எடுத்து வச்சு டைட் பண்ணிட்டு அது அதுல இதுல ஒரு அட்டாக் பண்ணி மூணு செட்ல இந்த ஸ்டாண்ட் கொண்டு வருது. இப்போ லெசன்ஸ் இந்த பக்கம் போச்சு. இதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்விங்ஸ் போடுறோம். ஸ்விங்ஸ் போட்டு திரும்ப பேக் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு அட்டாக், ஸ்விங்ஸ் அட்டாக்கு, ஆப்போசிட்ல ஒரு ஸ்விங்ஸ் அட்டாக்கு, இதுல ஒரு பஞ்சு, சைட் நீ கிக் பண்ணி டவுன் பண்றீங்க. நெக்ஸ்ட் இதுல டபுள் பஞ்ச் பண்ணி பேக் லெக்ல ஃப்ரண்ட் கிக் பண்ணி டவுன். இப்ப அந்த லெக்குக்கு ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல ஒரு ரூல் செக்ல ஒரு டிராப் போட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வரீங்க. இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து திரும்ப கீழே ஒரு டிராப் பண்ணி அப்படி ரிட்டர்ன் வரப்போ ஒரு ரொட்டேஷன், திரும்ப இன்னொரு ரொட்டேஷன், நெக்ஸ்ட் இந்த கேட்ச் கொண்டு வரும். இந்த கேட்ச்ல இருந்து ஆப்போசிட் ஹேண்ட்ஸ்ல ஒரு அட்டாக் பண்ணி இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வருது. இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து பேக் சைடு செக்ல ஒரு ஸ்விங்ஸ், பேக் இந்த லெக்ல ஒரு ஸ்விங்ஸ் கிக், ரெண்டும் ஒன்னா வர மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்றோம். அப்படி பண்ணி நெக்ஸ்ட் இந்த நூன் செக்ல வந்து ஸ்விங்ஸ் அப் பண்ணி ரிட்டர்ன் இந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து திரும்ப ஒரு அட்டாக் வந்து இந்த பொசிஷன் வரும். இந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிராஸ் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்து